நமது அரசியல் வெங்காயம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 வருடம் உங்கள் அனைவருக்கும் மிக சிறப்பான ஆண்டாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வெங்காயத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் மிக கவனமாக கவனிச்சிங்கன்னா நம்ம கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் போட்டதும் சரி, இப்போ வாழ்த்து சொன்னதும் சரி, எங்கேயுமே ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டோம். அது இப்போ தெரியாமல் தவறுதலாக நடந்துச்சா அப்படின்னா இல்லை, பர்பஸாக தான் நடந்துச்சு. ஏன்னா ஆங்கிலத்துக்கும் இந்த புத்தாண்டுக்குமே சம்மந்தம் கிடையாது, இங்கிலாந்துக்கும் இந்த புத்தாண்டுக்குமே சம்மந்தம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த புத்தாண்டை ஆங்கிலேயர்களே, இங்கிலாந்துக்காரர்களே ஏற்றுக்கலை அப்படிங்கிறது தான் வரலாற்று உண்மையாக இருக்குது. இது குறித்து விவரமாக பேசலாம் வாங்க. ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். இன்னைக்கு புத்தாண்டு, அதனால உட்காந்துக்கிட்டு புத்தாண்டை பற்றி பேசிடணும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயமாக நம்ம இன்னைக்கு பேசுகிறோமா அப்படின்னா அது இல்லை. காரணம், இந்தியா மாதிரியான நாடுகளில் அறிவியலை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறதோ இல்லை அறிவியல் பூர்வமான செயல்களை கையில் எடுக்கும் போதோ அதை கொண்டாட்டங்களாக மாற்றும் போதோ பல்வேறு சிக்கல்களும் மத சாயங்களும் பூசப்படுது. அப்போது அது அதுக்கான உண்மை தகவல்கள் பெரும்பான்மையான மக்கள்கிட்ட சென்றடையாமல் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ளப்படுது ஒரு சில குறிப்பிட்ட கூட்டத்தாரால். அப்போது இது குறித்தான ஒரு மாயையை, பொய் பிம்பத்தை வரலாற்று தரவுகளோடு நாம் உடைச்சி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் இந்த புத்தாண்டு குறித்து இன்றைக்கி பேசுகிறோம். இன்னும் 2 வாரம் கழித்து கண்டிப்பாக தமிழ் புத்தாண்டு அன்றைக்கும் அந்த வரலாறை பேசுவோம். இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்தியாவில் இப்போது இந்த 2025 ஜனவரி 1 புத்தாண்டு கொண்டாட நாம் முன்னெடுக்கும் போதே அர்ஜுன் சம்பத் கிட்டேருந்து எதிர்ப்பு வருது, எச் ராஜா கிட்டேருந்து எதிர்ப்பு வரும், பாஜக RSS இந்துத்துவ கும்பல் கிட்டேருந்து எதிர்ப்பு வரும். ஐயோ இதெல்லாம் அந்நிய கலாச்சாரம், இது ஆங்கிலேயர் கலாச்சாரம், இது வெள்ளக்கார கலாச்சாரம், இது கிறிஸ்தவ மத கலாச்சாரம், இதெல்லாம் நாம் எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு தொடர் பிரச்சாரங்களை மேற்கொள்வாங்க, வீதிக்கே வருவாங்க. நம்மளோட வாழ்வாதார பிரச்சனைக்கு வீதிக்கு வராத இந்த கும்பல் தான் இந்த மாதிரியான மத பிரச்சனைகளுக்கு வீதிக்கு வரும். அறிவியலை நாம் கொண்டாடும் போது வீதிக்கு அதை எதிர்க்க செய்யும். இப்போ இது உண்மையிலேயே ஆங்கிலேயர்களோட புத்தாண்டான்னா கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆங்கிலேயர்களே கிட்டத்தட்ட 100 வருடம் கழித்து தான் இங்கிலாந்தே இப்போ நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த ஜனவரி 1 அப்படிங்கிற அந்த புத்தாண்டை 100 வருடம் கழித்து தான் இங்கிலாந்தே ஏற்றுக்குச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கிலாந்தை சேர்ந்தவங்க டிசம்பர் 25 கிறிஸ்து பிறந்த தினத்தை மட்டும்தான் அவங்க புத்தாண்டா கொண்டாடுவோம், எங்களுக்கு ஜனவரி 1 கிடையாது அப்படின்னு தான் அவங்க 100 ஆண்டுகளாக அதை எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஜனவரி 1 புத்தாண்டு எப்படி வந்துச்சு அப்படின்னா ரோமர்கள் கிட்ட இருந்து தான் இது வருது. இப்போ நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த ஜனவரி 1 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 500 வருடங்களாக தான் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. முதல்ல நாம் பின்பற்றிக்கிட்டு இருக்கிற இந்த கேலண்டர் முதல்ல இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில் 12 மாதங்கள் கிடையாது, 10 மாதங்கள் தான் இருந்துச்சு. ஜனவரி பிப்ரவரி அப்படிங்கிறது அந்த மாதங்களே கிடையாது. மார்ச் மாதத்திலிருந்து தான் மாதங்கள் தொடங்கும். மார்ச் மாதத்தை தான் புத்தாண்டா ஆரம்ப காலகட்டத்தில் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரோமானிய மன்னர் போம்பிலியஸ் அப்படிங்கிற அந்த மன்னர் தான் 10 மாதங்களாக இருந்த அந்த கேலண்டரை 12 மாதங்களாக நீட்டிக்கிறார், அதிகப்படுத்துறாரு. அந்த 2 மாதங்களுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா ரோமானியர்களோட கடவுளான ஜனஸை குறிக்கும்படி ஜனவரியஸ் பிப்ரவரியஸ் அப்படிங்கிற 2 மாதத்தை சேர்க்குறாங்க. அந்த மாதங்களுக்கு இப்படி ஜனவரியஸ் பிப்ரவரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்த ஜூலியஸ் சீசஸ் தான் இந்த 12 மாத கேலண்டரில் ஜனவரி 1 புத்தாண்டா மாத்திரார். ஜூலியஸ் சீசஸ்ங்கிறவர் ரொம்ப புகழ்பெற்ற வரலாற்றில் பெருமளவில் அறியப்பட்ட ஒரு மன்னராக இருந்தார். ரோமானிய பேரரசராக ஜூலியஸ் சீசர் தான் 12 மாத கேலண்டரில் ஜனவரி 1 புத்தாண்டா மாற்றினவர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 12 மாதங்களாக மாற்றப்பட்ட பிறகும் கூட மார்ச் 1 தான் புத்தாண்டா இருந்துச்சு. அப்போ ஜூலியஸ் சீசஸ் மாத்துறார். இந்த கேலண்டர் வந்த பிறகும் கூட நம்ம முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கிலாந்தெல்லாம் இதை எதிர்த்துச்சு. டிசம்பர் 25 இயேசு பிறந்த தினத்தை தான் நாங்கள் புத்தாண்டா நாங்கள் கொண்டாடுவோம், இதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு 1 நாள் 2 நாள், 1 மாதம் 2 மாதம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலேயும் இந்த கேலண்டரை இங்கிலாந்து, அதாவது நாம் இப்போ சொல்கிற ஆங்கிலேய புத்தாண்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த ஆங்கிலேயர்கள் இப்போ இருக்கிற இந்த கேலண்டர் ஃபார்மேட்டை எதிர்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த ரோமானிய
போப் கிரிகோரியன் தான் இந்த 12 மாத கேலண்டரில் லீப் ஆண்டு, பிப்ரவரி லீப் ஆண்டு வருது பார்த்தீங்களா, 28 நாள் அப்படின்னு 4 வருஷத்துக்கு ஒரு முறை, அந்த லீப் ஆண்டை உருவாக்கி இப்போ இருக்கிற கேலண்டரை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் அவர் தான். கிரிகோரியன் எப்போ இந்த மாற்றங்களை கொண்டு வந்தார் அப்படின்னா கிபி 1500ஆம் நூற்றாண்டில் தான். 1500ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் இப்போ நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த கேலண்டர் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வருது. இப்போ நாம் இந்த கொண்டாடுற இந்த புத்தாண்டும் சரி, இந்த கேலண்டருக்கு பேரும் சரி, கிரிகோரியன் கேலண்டர் அப்படிங்கிறது தான் இதுக்கு பேர். இதை அதுக்கப்புறம் இங்கிலாந்தும் 100 வருடங்களுக்கு பிறகு இந்த கேலண்டர் முறையை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ பெரும்பாலும் பெருமளவில் பெரும்பான்மையாக உலகம் முழுக்க பயன்படுத்தப்படுற ஒரே மாதிரியான கேலண்டராக இந்த கிரிகோரியன் கேலண்டரும் ஜனவரி 1 தான் புத்தாண்டாகவும் உலகம் முழுக்க பெரும்பான்மையான நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இதை தவிர்த்து தனித்தனியாக தேசிய இனங்கள் அவங்கவுங்களுக்கான புத்தாண்டை தனித்தனியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பொதுவான ஒரு புத்தாண்டா இந்த கிரிகோரியன் புத்தாண்டை ஜனவரி 1 அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கிட்டு தான் இருக்குது. அது தவிர்த்து தமிழ் புத்தாண்டு இருக்குது, சீன புத்தாண்டு இருக்குது, தெலுங்கு வருடப்பிறப்பு இருக்குது, அப்படி நிறைய இருக்குது. அவங்கவுங்களுக்கு ஒன்று இருக்குது. இருந்தாலும் பொதுவாக ஏற்கப்பட்ட, அறிவியல் ரீதியில் ஏற்கப்பட்ட ஒரு கேலண்டராக, ஒரு வருடப்பிறப்பாக கிரிகோரியன் இருக்குது. கிரிகோரியன் ரோமானிய பேரரசு இத்தாலி நாட்டை சார்ந்தது. ஆங்கிலேயர்களுக்கும் இந்த கேலண்டருக்கும் சம்பந்தமே இல்லை. நாம் இதை ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்கிறது சுத்த தவறான ஒரு செயல், நம்ம வரலாற்று பிழையான ஒரு செயல் தான் சொல்லணும். வேற எப்படி தான் இந்த கேலண்டரை அழைக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா உலகம் முழுக்க பொதுவாக ஏற்கப்பட்ட கேலண்டர் அப்படிங்கிறதுனாலையும் இல்லை புத்தாண்டு அப்படிங்கிறதுனாலையும் இதை நம்ம புத்தாண்டு அப்படின்னே அழைக்கலாம். ஏன் நம்ம எதுவுமே குறிப்பிடாமல் இதை புத்தாண்டு அழைக்கணும்னா பொதுவாக இதை நம்ம பின்பற்றணும். இப்போ ஒன்று நாம் இதை மேற்கத்திய புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டோ இல்லை கிரிகோரியன் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டோ குறிப்பிட்டு சொல்லிட்டு தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லணும். நாம் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறோம், இதையும் ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்கிறோம். அப்போ புத்தாண்டு எதுதான் நமக்கு அப்படிங்கிற கேள்வி எழுதில்ல. அப்போது இந்த கிரிகோரியன் புத்தாண்டை ஒன்று சாதாரணமாக புத்தாண்டு அப்படின்னு சொல்லி நாம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கணும், இல்லை பொது புத்தாண்டு அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லையா இதை மேற்கத்திய இல்லை கிரிகோரியன் புத்தாண்டுன்னு சொல்லிட்டு தமிழ் புத்தாண்டை வெறும் புத்தாண்டுங்கிற பேர்லேயே நாம் கொண்டாடணும். ரெண்டுத்துக்கும் குறிப்பு பெயரை சொல்லி நாம் அழைச்சிட்டு அப்போ பொதுவான பெயர் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுக்காக தான் நாம் இதை ஆங்கில புத்தாண்டுன்னு குறிப்பிடல. அதுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட வரலாறும் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால தான். அதே போல இந்த இந்துத்துவ சங்கி கும்பல் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு, அதாவது இந்த கிரிகோரியன் புத்தாண்டையும் வேண்டாம், இது கிறிஸ்துவ புத்தாண்டு, இது ஆங்கிலேய புத்தாண்டு, இது மேற்கத்திய புத்தாண்டு, இது நம்ம பண்பாடு இல்லை, கலாச்சாரம் இல்லை அப்படின்னு சொல்லி வேண்டாம் பாருங்க. சரிடா, நாங்கள் எங்களோட தமிழர் பெருமையை பறைசாற்றுற தை 1ஆம் தேதி திருவள்ளுவரை கணக்கிட்டு திருவள்ளுவர் ஆண்டா நாங்கள் கொண்டாடுறோம், திருவள்ளுவரை கணக்கிட்டு ஒரு புத்தாண்டை நாங்கள் அறிவிச்சிருக்கோம், அதுதான் தமிழர்களோட பண்டிகை, அந்த புத்தாண்டை நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னா இல்லை 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 அதுவும் வேண்டாம், இதுவும் கிறிஸ்துவ புத்தாண்டு அதுவும் வேணாம், ஐயோ இதுவும் வேண்டாம், இது தமிழர்கள் புத்தாண்டா, அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நாங்கள் ஒரு கதை வச்சுருக்கோம், நாங்கள் ஒரு புராண உருட்டு வச்சுருக்கோம், நாங்கள் நாரதனுக்கும் வேற ஒருத்தருக்கும் 60 குழந்தை பிறந்ததா இருக்குது, அந்த 60 குழந்தைக்கு ஒரு பேர் வச்சதா இருக்குது, அந்த பேர் நாங்கள் மாதத்துக்கு பேர் வச்சுப்போம், 60 ஆண்டுக்கு மேலே அந்த புத்தாண்டு போகாது. அதனால் நீ முட்டா பையனாக இருக்கணும், மூடனாக இருக்கணும், உனக்கு அறிவு இருக்கக்கூடாது, வரலாற்றை பற்றி நீ சிந்திக்கக்கூடாது, படிப்பு கூட ஏட்டுக்கல்வியாக இருக்கணும், புரிதலோடு இருக்கக்கூடாது. அதனால் நீ புராண உருட்டான ஆபாச கதையான நாரதன் பெத்து போட்ட 60 குழந்தை கதையான தமிழ் புத்தாண்டை கொண்டாடு. நீ அறிவியல் ரீதியாக உலகம் மொத்தமும் ஏற்றுக்கிட்ட புத்தாண்டையும் கொண்டாடாத, தமிழரின் மரபு சார்ந்து பண்பாட்டு சார்ந்து வந்த புத்தாண்டையும் ஏற்றுக்காத, பார்ப்பனர்களின் கட்டுக்கதையான அதன்படி சொல்லப்பட்ட ஆபாச கதையை புத்தாண்டா வேணா நீ ஏத்துக்க அப்படின்னா இந்த இந்துத்துவ பயங்கரவாத கும்பல் மொத்தமும் சொல்லும். இங்க ஒரு புத்தாண்டு முதல் கொண்டு நம்மளை எவ்வளவு அறிவு மழுங்கடிக்க இந்த ஒட்டுமொத்த இந்துத்துவ கும்பல் வேலை செய்து பாருங்க. எந்த ஒரு சாதாரண விஷயத்துல கூட நம்ம தெளிவடைஞ்சிடக்கூடாது, நம்ம அறிவு பெற்றிடக்கூடாது, நம்ம வரலாற்றை தெரிஞ்சிடக்கூடாது, நீ அறிவின் பொருட்டு ஒரு விஷயத்தை கொண்டாடிடக்கூடாது, ஆபாசத்தின் பொருட்டு நீ எதை வேணா கொண்டாடு, அறிவீனத்தின் பொருட்டு நீ எதை வேணா கொண்டாடு, அறிவின் பொருட்டு வரலாற்று ரீதியில எதையும் கொண்டாடிடாத அப்படிங்கிற சூழ்ச்சி இந்தியாவை
ஒட்டுமொத்தமா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற இந்த பார்ப்பன இந்துத்துவ RSS பயங்கரவாத கும்பல் நம்மள சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட தெளிவடைய முடியாத அளவுக்கு திணற மூட நம்பிக்கைகள்ல போட்டு மூழ்கடிச்சு வச்சிருக்காங்க. இதை நாம தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த பதிவு. இது வெறும் சம்பிரதாய ஜனவரி 1க்கான பதிவு கிடையாது. இது ஒரு பகுத்தறிவு பதிவு, இது ஒரு வரலாற்று பதிவு, வரலாற்று உண்மையை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கான பதிவு. இது ஆங்கிலேயர்களுக்கும் இந்த புத்தாண்டுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத மட்டுமாவது மனசுல ஏத்திக்க. எந்த ஒரு விஷயத்தையும் அறிவியல் பூர்வமா அணுகிற அந்த பழக்கத்தை நாம உண்டு பண்ணிப்போம். அதுவே நம் தலைமுறையை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்லும். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம். ஆண்ட்ராய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேட்க வந்தா மேல கோவம் வரும். ஆண்ட்ராய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேள்வி கேட்ட மேல கோவம். ஒன்னு சேர்ந்து நிக்கிறவங்க தனித்தனியாக நம்மள சண்டை போட வைக்கிறாங்க பரம்பரையாக. ஒன்னு சேர்ந்து நிக்கிறவங்க தனித்தனியாக நம்மள சண்டை போட வைக்கிறாங்க பரம்பரையாக. எப்படி 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 இத கேட்கலனா எப்படி 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 இத மாத்தலனா எப்படி 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 இத கேட்கலனா எப்படி 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 இத மாத்தலனா எப்படி.